Taste the Daily. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. உங்க டிவோர்ஸ்க்கான வேலிட் ரீசன் ஒன்று நீங்க கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு அஃபிஷியலா சீக்கிரமாவே டிவோர்ஸ் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா கிட்ட இப்போ சென்னை ஹைகோர்ட் ஜட்ஜே வந்து அதிரடியா உத்தரவிட்டு இருந்திருக்காங்களாம். இந்த விஷயம் தான் இப்போ டாக் ஆஃப் தி டவுனா மாறி இருக்கு. தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யாவும் டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்றத பத்தி ஆல்ரெடி அவங்களுடைய சோஷியல் மீடியால அஃபிஷியல் போஸ்ட் மூலியமா ஷேர் பண்ணிருந்தாங்க இல்லையா. நாங்க 2 பேரும் பிரிய போறோம், இதுக்கப்புறமா குட் டேர்ம்ஸ்ல இருக்க மாட்டோம், ஒன்னா இருக்க மாட்டோம், இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் ஷேர் பண்ணிருந்தாங்க. அதை தொடர்ந்து தனுஷும் ஐஸ்வர்யாவும் லாஸ்ட் வீக் தான் சென்னை ஹைகோர்ட்ல இருக்கிற குடும்ப நல நீதிமன்றத்துல போய் மனு கொடுத்திருந்தாங்களாம். 2 பேருக்குமே அபிஷியலா டிவோர்ஸ் வேணும் அப்படின்னும், நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கும் போது தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யாவோட நேம்ல தான் சொத்துக்கள் எல்லாமே நாங்க வாங்கி இருந்திருக்கோம், அது எதுவுமே தனக்கு வேண்டாம் அப்படின்னு தனுஷ் வந்து நிராகரிச்சுட்டாராம். அதே மாதிரி எல்லா சொத்துக்களுமே தனுஷ் ஐஸ்வர்யா பேர்ல மட்டுமே இருக்கட்டும், செப்பரேட்டா மாத்தவும் வேணாம் அப்படின்னு முடிவெடுத்திருந்தாங்களாம். இந்த மனு தான் தாக்கல் செஞ்சிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் இவங்க 2 பேர்கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, உங்க 2 பேருக்கும் அபிஷியலா அக்டோபர் 6 அப்படி இல்லைன்னா அக்டோபர் 8 அன்னைக்கு கண்டிப்பா டிவோர்ஸ் கிடைச்சிரும் வித்தின் 6 மாசத்துல. ஆனா எங்க கிட்ட நீங்க வேலிடான ஒரு ரீசன் சொல்லுங்க. இது எதுவுமே எங்களுக்கு வேலிடான ரீசனா படல. ஏன்னா ஒரு ப்ராப்பரான ரீசன் 2 பேருக்கும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படிங்கிறதுனா சரியான காரணமா எங்களால எடுத்துக்க முடியாது. ஒரு வேலிட் ரீசன் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் அஃபிஷியலாகவே 6 மந்த்ல டிவோர்ஸ் கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி தான் ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து இவங்க கிட்ட உத்தரவிட்டு இருந்திருக்காங்களாம். இதுதான் இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. தனுஷும் ஐஸ்வர்யாவும் என்ன முடிவெடுக்க போறாங்க, என்ன மாதிரி ரீசன் அவங்க வேலிடா கொடுக்க போறாங்க அப்படின்றத பத்தி பொறுத்திருந்து பார்த்தா மட்டும்தான் ரிப்போர்ட் பிரகாரம் தெரியும். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலியமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட நினைச்சிருங்க. Taste Daily. Taste the Daily. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி.